ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து தன் நாட்டுல இருக்கிற எல்லா ஏழை ஜனங்களுக்கும் ரெகுலரா வந்து அன்னதானம் செஞ்சுட்டு வருவாரு. அதுவும் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப தரமா வழங்கிட்டு வருவாரு. அந்த மாதிரி அன்னதானம் செய்யற ஒரு நாள்ல கிச்சன்ல இருந்து எங்க சர்வ் பண்றாங்களோ அங்க வந்து ஆளுங்க வந்து அந்த சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பக்கத்துல இருக்க காட்டுல வந்து ஒரு பாம்பை வந்து பிடிச்சிட்டு ஒரு கழுகு மேல பறக்குது. பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் வந்து பாயச பானையில வந்து விழுந்துருது. இதை யாருமே கவனிக்கல. சோ இந்த பானையில இருந்து சாப்பிட்ட நூற்றுக்கணக்கான ஆளுங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து யமலோகத்துல வந்து சித்ரகுப்தர் வந்து யம தர்மராஜா கிட்ட கேக்குறாரு, இந்த பாவ கணக்கை நான் யார் மேல எழுதட்டும், ராஜா மேலயா, கழுகு மேலயா, இல்ல இந்த பாம்பு மேலயான்னு. அப்ப யம தர்மராஜா சொல்றாரு, ராஜா நல்ல இன்டென்ஷன்ஸோட தான் செஞ்சாரு, அவருக்கு இது நடந்ததே தெரியாது, அதனால இந்த கணக்கை அவர் மேல எழுத முடியாது. அதே சமயத்துல இந்த கழுகு பாம்பை பிடிக்கிறதும் அதோட இயல்பு, பாம்பு விஷத்தை கக்கறதும் அதோட இயல்பு. இவங்க 2 பேர் மேலயும் பாவத்தை எழுத முடியாது. இதை வந்து கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு நம்ம அப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச அப்புறம் ராஜா ரொம்ப சோகமாயிடுறாரு. பட் அவரோட நல்ல செயலை வந்து அவர் ஸ்டாப் பண்ணல. அன்னதானம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னும் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் ப்ராப்பரா மூடி அந்த மாதிரி நல்லபடியா செஞ்சுட்டு வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அன்னதான டே அன்னைக்கு வந்து பக்கத்து ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடு சாப்பிடறதுக்காக நடந்து வராங்க அந்த மெயின் ரோட்ல. அங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இவங்க வழி கேட்கறாங்க, ராஜா சாப்பாடு போடுறாரு, அந்த இடம் எங்கன்னு. உடனே அவங்க சிரிக்கிறாங்க, என்ன உனக்கு சாவுனா உனக்கு ரொம்ப ஆசையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் என்னங்க சொல்றீங்க, உனக்கு தெரியாதா, அன்னதானத்துல சாப்பிடுறவங்க எல்லாம் செத்து போறாங்க, அந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு நீ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கியான்னு ஏளனமா பேசுறாங்க. இவங்க எல்லாம் பயந்து போய் திரும்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த யம தர்மராஜா சொல்றாரு சித்ரகுப்தர் கிட்ட, அந்த பாவ கணக்கை இவங்க 2 பேர் மேல எழுது. இவங்களும் நல்லது செய்யாம நல்லது செய்யறவங்களை பத்தி உண்மை என்னன்னே தெரியாம இவ்வளவு அவதூறா பேசி பாவத்தை இவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. சோ நிறைய டைம்ல நம்மளும் இதை செய்யறது உண்டு. மத்தவங்களை பத்தி பேசும்போது அவங்க என்ன அவங்க அண்டர்கோ பண்ணிருக்காங்க, உண்மை என்ன எதையுமே தெரியாம அவங்கள பத்தி தப்பா நிறைய பேசுறதுனால எவ்வளவு பேர் ஹர்ட் ஆறாங்க. I think the story is a very powerful answer to all of them.